எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிர்பாராத விதமாக 2 கிஃப்ட் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ இது யார் அனுப்புனா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கிஃப்ட்டை பற்றின போஸ்ட் வந்து சோசியல் மீடியாவில் என்னோடய பேஜில் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தோன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ எல்லாருமே வந்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்கப்பா, கண்டிப்பாக அது யார் கொடுத்தா என்னங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த கிஃப்ட்டு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியா இல்லைங்க, அதுக்கும் வெளியில் இருந்த அதர் கண்ட்ரியில் இருந்த ஏரோப்ளேன் மூலமாக என்னோட கைக்கு வந்து சேர்ந்துருக்கா. ஏரோப்ளேனில் கிஃப்ட் வர்ற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, ஒரு ஃப்ரெண்ட் இல்லை, 2 ஃப்ரெண்ட் இல்லை, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்கு. என்னோடய பிறந்தநாள் பார்த்தோன்னா இன்னும் 1 மாதம் முழுதாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த கிஃப்ட்டு வந்து எனக்கு முன்னாடியே கிடச்சிருக்கு, அதாவது அட்வான்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ ஒருவேளை வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட் நான் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்களா என்னங்கிறதும் தெரியலை. ஸோ பார்த்துடலாம் என்ன அப்படிங்கிறத. இந்த கிஃப்ட் வந்து என் கையில் கிடச்சி 1 வாரம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் அதாவது ஆன்வல் அந்த டயத்தில் வந்து ஒர்க்கு பிஸி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இயர் எண்டுங்கிறதுனால என்னோட அந்த ஒர்க் பிஸியில் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியல. அதுவும் வந்து அதாவது ரொம்ப ஆசையாக ஆவலாக வந்து ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு மெமரிஸாக இருக்கணும். இப்போ இல்லை, எப்போவுமே வந்து அதை பார்க்கும்போது நமக்கு அந்த ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து என்னோடய மீடியா பேஜில் எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நான் வந்து இதை வந்து ஒன் வீக்காக வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும்ன்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் லீவுங்கிறதுனால சரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என்னோடய அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க கேமராவுக்கு. ஸோ ஏன்னா வந்து கேமரா எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா யாரும் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா யாரையாவது வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தான். ஸோ அந்த டைம் பார்த்து எனக்கும் லீவு, எங்கள் அண்ணனுக்கும் லீவா. ஸோ எங்கள் அண்ணா என்னோடய பெரியம்மா பையன் வந்திருந்தான். ஸோ அவன் தான் எனக்கு வீடியோ வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தான். ஸோ ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு வந்து ஓப்பன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னே இருந்தா. ஆனால் அந்த பார்சலை பார்த்தோன்னே என்னோடய பெரியம்மா பையன் சொல்லிட்டான், அது மொபைலாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். இருந்தாலும் நமக்கு மொபைல் கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி நான் யதார்த்தமாக பார்த்தேன். Check one here. Okay. So the soft case and the SIM ejector. Okay. The power charger lah. Okay. Then it's USB to C lah. Follow one lah. Okay. நான் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபாரின்லேயும் அவங்க வந்து வாங்கும்போது அன்பாக்சிங் இந்த மொபைல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லா பொருளுமே இருக்கா அப்படின்னு சொல்லி அன்பாக்சிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் அவங்கக்கிட்ட வீடியோ இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தற்சமயம் வந்து ஃபாரினர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தான் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, நிறையா மொபைலும் வந்து லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னு தான் லைட்டாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ இருந்தாலுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். Honor X8P
எதிர்பார்த்த மாதிரியே மொபைல் ஃபோன் தான் இருந்தது. ஸோ நானும் ரொம்ப நாளாக வந்து மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோடய பேஜில், அதாவது சோசியல் மீடியாவில் என்னோடய பேஜில் கூட எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதுக்குமே வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இருந்தாலும் ஒரு கிஃப்டாக வந்த ஒரு மொபைல், ஸோ ஓகே, நம்ம எதிர்பார்க்காத ஒரு பர்சன்ட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ஓகே, நான் ஹாப்பி தான், ரொம்பவே ஹாப்பி. அதாவது மொபைல்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாக்கில் வாங்குவாங்க, இல்லை ஒயிட் வாங்குவாங்க, அப்புறம் ஸ்கை ப்ளூ. ஸோ இப்போ நான் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் கூட நான் ஸ்கை ப்ளூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ. இப்போ 3வது வந்து என்ன கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஐடியாவே இல்லை. பட் ஆனால் அந்த க்ரீன் வந்து செம்மையாக இருக்குது, கலர் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் என்னென்ன எனக்கு அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சார்ஜர்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிற எல்லா திங்ஸுமே அப்படியே வந்துருச்சு. ஸோ அந்த திங்ஸ் மட்டும் இல்லைங்க, அந்த மொபைல் ஃபோன் வாங்கின அந்த பில்லு முதற்கொண்டே அப்படியே வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ அந்த $329. ஸோ $329 வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்ச் 17 அப்போ வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நானே அந்த பில்லை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் என்றைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஆன் பண்ணேன். ஸோ ஆன் பண்ணும்போதே ஹானர், அப்புறம் அது பார்த்தோன்னா ஃபுல்லாக சார்ஜுமே இருந்தது எனக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து நான் திருப்பி சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. இந்த பாக்ஸில் பாருங்களேன், யார் கொடுத்தது அப்படிங்கிறது தெரியும். ஸோ சதீஷ் அப்படின்னு சொல்லி இருக்கா. ஸோ சதீஷ்ங்கிறது என்னோடய அண்ணா பேர். ஆனால் இந்த கிஃப்ட் வந்து கொடுத்தது வந்து அண்ணா கொடுத்து விட்டாங்க. பட் இந்த கிஃப்ட் வாங்கினது வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் இந்த மொபைல் வாங்கினது. ஸோ இவங்க தான் வாங்கி என்னோடய அண்ணாட்ட கொடுத்து, அது ஏரோப்ளேன் வழியாக எங்கள் அண்ணா ஃப்ரெண்டு மூலமாக அது திருப்ப என்கிட்ட வந்தது. ஸோ வந்து இந்த கிஃப்ட்டை வந்து வாங்கி சென்ட் பண்ணது வந்து இவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அதுவும் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி, அதுவும் ஒரு அட்ராக்டிவான கிஃப்ட்டு, கலரும் செம்மையாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்த அவங்களுக்கு மிக்க நன்றி. இப்படி ஒரு அருமையான ஒரு கிஃப்ட்டை கொடுத்தா, சூப்பரான ஒரு கிஃப்ட்டை கொடுத்தா அந்த ஒரு பர்சனுக்கு தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பார்த்தோன்னா இன்னொரு கிஃப்ட்டு. மொதல் இருக்கிற ஒரு கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஒரு கிஃப்ட்டு, அது என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா, ஓப்பன் பண்ணி எடுக்கும் போதே எங்கள் அண்ணா வந்து அது என்ன ஸ்பீக்கராக தான் இருக்க போகுது, இல்லைன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்கும்தா பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏனே பிடிக்க நீ வந்து கிண்டல் பண்ணுற அப்படின்னு நான் சொன்னேன். போ நீ டீச்சராக வேலை பார்க்குறதுக்கு உனக்கெல்லாம் ஸ்பீக்கர் தான் லேக் படும், அது ஸ்பீக்கர் தான் அப்படின்னா, இல்லை நான் வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணினேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னா அப்படியே ஸ்பீக்கராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே ஓப்பன் பண்ணேன். ஆனால் அது பார்த்தோன்னா ஃபாஸ்டாக், ஒரு பிராண்டடு. ஸோ ஃபாஸ்டாக்ல இருந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ளே இருந்த ஒரு வாட்ச், எதிர்பார்க்காத கலர், இதுவுமே லேவெண்டர் கலரு. ஸோ லேவெண்டர் கலர் வந்து பெண்களுக்கு வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லேவெண்டர் கலர் வாட்ச் வந்து அவ்வளோவா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக ட்ரெஸ்ஸு முதற்கொண்டுமே எல்லாமே வந்து லேவெண்டரில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த லேவெண்டர் கலரில் வந்து ஃபாஸ்டாக்லேருந்து லேவெண்டர் கலரில் வாட்ச் ஒன்று. ஸோ இது வந்து ப்ரெசென்ட் பண்ணது என்னோடய அண்ணா. ஸோ இதுவும் சிங்கப்பூர்லேருந்து என்னோடய அண்ணா வாங்கி கொடுத்தது. ஆனால் இதில் வந்து பில் இல்லை, ஆனால் வாரண்டி கார்டு மட்டும் இருந்தது. அதில் பொதுவாக யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா
அது நமக்கு யூஸ் ஆகுமா, இல்லை இது தேவையில்லாத பொருளா, இல்லை எதுக்கு இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆராயக்கூடாதுங்க. அவங்க ஒருத்தவங்க நமக்கு ஒரு gift கொடுக்குறாங்கன்னா, அவங்க நம்ம மேலே இருக்கிற ஒரு அன்புனால தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அந்த அன்போட வெளிப்பாடு தான் அவங்க கொடுக்குற அந்த கிஃப்ட்டோட மதிப்பும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு இது எவ்வளோ ரூபா, அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு, எங்கே வாங்குனீங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க. ஸோ நானுமே அப்படி தான் இருப்பேன். யார்கிட்டையுமே இது எவ்வளோங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்க மாட்டேன். எங்கே வாங்குனீங்கன்னு கூட கேட்க மாட்டேன். ஸோ நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அந்த நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் அந்த gift கொடுத்தவங்களோட அந்த சந்தோஷமே இருக்குது. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட அந்த gift கொடுக்கும்போது தயங்கி கொடுப்பாங்க. இது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஸோ வேறு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படியே அவங்க நினச்சாலும் நம்ம என்ன பண்ணிடணும், சூப்பராக இருக்குப்பா, நாங்கள் கூட இப்படி எதிர்பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிங்க ஒரு சின்ன வார்த்தை சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அந்த பொருளை நமக்கு பிடிக்காம இருந்தாலுமே நம்மளே விரும்பி வந்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுவோம். நான் இந்த வாட்ச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாட்ட என்கிட்ட கேட்கவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அந்த கம்பெனி நேம் தான் நமக்கு தெரியும்ல, ஃபாஸ்ட்ராக். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா அதோட அமௌண்ட்டு 2495 ரூபீஸ் இருந்தது. அடே அப்பா அப்படின்னு தான் ஒரு பெருமூச்சு விட்ருந்தேன். என்னன்னு கேட்குறீங்களா, உண்மையிலே லைஃப்பில் நான் வந்து ஒரு 200 ஒரு 300 கூட நான் வந்து வாட்ச் வாங்குவேனே தவிர 2000 சம்திங்க்கு வந்து நான் வந்து வாட்ச் வாங்க மாட்டேன். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நான் வாட்ச் வாங்கணுமா அப்படின்லாம் யோசிப்பேன். ஸோ இந்த அமௌண்ட்டில் நம்ம வாட்ச் வாங்குறதுக்கு பதிலாக, வாட்சுங்கிறத வந்து நம்ம டீசெண்டாக கட்டுறது தான். ஸோ அது வந்து நம்ம டீசெண்டாக்கு ஒரு 200க்கும் வாங்கலாம், 300க்கும் வாங்கலாம். 2000க்கெல்லாமா வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டாகவே இருந்தது. ஸோ அதனால பார்த்தோன்னா அந்த அமௌண்ட்டை நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு பொருளில் போடலாமே அப்படிங்கிறதுல நான் வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் இதோட அமௌண்ட்டு பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ நான் திரும்ப வந்து என்னோடய ப்ரோட்ட கேட்டிருந்தேன், எதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டில் வந்து வாட்ச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீ வாங்க மாட்ட இல்லையா, ஸோ உன்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே நீ வாட்சில் போய் இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ண மாட்ட, எனக்கு தெரியும், அதனால தான் நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி சொன்னவங்ககிட்ட போயிட்டு நான் திரும்ப ஆர்கியூ பண்ண விரும்பலை. ஸோ ஆனால் உண்மையிலே ஒர்த்து, அதாவது பிராண்டட்னாவே கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வாட்ச்சு. அதை விட ப்ரோ சொன்னார் பார்த்தீங்களா இந்த ஒரு வார்த்தை, உன்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே நீ இதை வாங்க யோசிப்ப, அப்படியே இருந்தாலும் நீ வாங்க மாட்ட, அதான் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் இருக்காங்க அவங்களோட அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இந்த வருஷத்தில் எனக்கு கிடைச்ச என்னோட பர்த்டேக்கு முதலாக அட்வான்ஸ்டாக கிடைச்ச கிஃப்ட்டு தான் இந்த 2 கிஃப்ட்டும். ஸோ இது வந்து இப்போ இல்லைங்க, எப்போவுமே மறக்கவே முடியாது. ஸோ எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பொருள் 2மே இருக்குது. உண்மையிலே இதை நினச்சி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு, எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் கிடச்சிருக்கு. ஸோ கிஃப்ட் கொடுத்த 2 பேருக்குமே தேங்க்யூ.